சோ கேக்குறத பாத்துங்க. இந்த கொஸ்டின் வந்து find mean deviation about median. எப்படி கேக்குங்க? find mean deviation about median. சரி, இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன பண்ணுவோம்னா இங்க குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கான்செப்ட் கிடையாது கண்ணு. ஏன்னா ஃப்ரீக்வன்சி இல்ல, அதனால குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கான்செப்ட் கிடையாது. இது அன்குமுலேட்டிவ் டேட்டா, அது டிஸ்கிரீட் டேட்டா, அதனால குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கான்செப்ட் யூஸ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் எடுத்தபடி என்ன பண்றீங்கன்னா அசெண்டிங் ஆர்டர்ல ஆர் டிசெண்டிங் ஆர்டர் ஏதோ ஒரு ஆர்டர்ல எழுதுறீங்க. இந்த டேட்டாவை எப்படி எழுதுறீங்க? அசெண்டிங் ஆர்டர் ஆர் டிசெண்டிங் ஆர்டர் எழுதுறீங்க. சரியா? எஸ் சார். சரி, ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதான். எழுதுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் எழுதுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அசெண்டிங் ஆர்டர் எழுதுறதா நமக்கு ஈஸி. அசெண்டிங் ஆர்டர் எழுதுங்க. அசெண்டிங் ஆர்டர் எழுத தெரியுமா? நான் கத்து கொடுக்கட்டா? சார் எழுத தெரியுங்க சார். நான் சொல்றேன். மினிமம் வேல்யூ டு மேக்ஸிமம் வேல்யூ சொல்லுங்க. மினிமம் வேல்யூ என்னது? மினிமம் 7 சார். ஓ 7 இருக்குதா? நான் 8 பத்தல, சாரி. அப்ப 7 இருக்குறான். அப்ப சொல்லுங்க 7 8 10 10 12 12 15 15 19 19 25 சார். 25. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வேல்யூஸ் எவ்வளோ செக் பண்ண சொல்றோம். ஆடா ஈவனா செக் பண்ண சொல்றோம். ஆட் ஆர் ஈவனா செக் பண்ண சொல்றோம். நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்க. நம்பர் ஆஃப் டேட்டாஸ் வேல்யூஸ் நம்பர் ஆஃப் டேட்டா வேல்யூஸ் 1 2 3 7 சார். 7 சார். ஆடு கரெக்ட்டுங்களா? அப்போ ஆடா இருந்தா மீடியன் எப்படி கண்டுபிடிக்க சொல்றாங்க பாருங்க. மீடியத்தோட ஃபார்முலா என்னங்கறான் n plus 1 divided by tooth item or data அப்படிங்கிறாங்க. சரிங்களா? எஸ் சார். அப்ப சொல்லுங்க 7 என்ன ஆச்சு? 7 plus 1 divided by 2 கரெக்டாப்பா? எஸ் சார். அப்ப சொல்றாங்க என்ன வரும்னு? சார் ஆன்சர் 4th சார். 4th ஐட்டம். ஆன்சர் 4 கிடையாது, 4th ஐட்டம். அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? 4th ஐட்டம் எங்க பாப்பீங்க? அந்த அசெண்டிங் ஆர்டர் எழுதிங்கல்ல, இதுல 4th ஐட்டம் யாரும் பாக்குறீங்க? 1 2 3 4th ஐட்டம் யாரு? இவன் தான் 4th ஐட்டம். அப்ப அவன் தான் நம்மளுடைய மீடியம் வேல்யூ. சரிங்களா? மீடியம் ஈக்குவல் டு என்ன? 4th ஐட்டம். நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல 4th ஐட்டத்தோட வேல்யூ எவ்வளவு? 12. அதனால 12 தான் என்னோட ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுங்களா? எனது டவுட் இருக்குதுங்களா? எஸ் சார், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுங்க சார். டவுட்னா உடனே கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? எஸ் சார். இப்போ 2 ப்ராப்ளம் இருக்குது. இது வந்து ஆட் ஐட்டத்துக்கு சொல்லிட்டேன். இன்னொரு கான்செப்ட் ஈவன் ஐட்டம். உங்க புக் கொஸ்டின் பார்த்தா 2 கொஸ்டின் கொடுத்துக்கிறாங்க. நான் ஈவன் ஐட்டத்துக்கு போடுறேன். அப்புறம் நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்குறேன். இது 2ல எது ஈவன் ஐட்டம் சொல்லி நான் அதையும் நான் போட்டு காட்டிடுறேன். ஈவன் ஐட்டம் எது? இது 2ல இது உங்க புக் கொஸ்டின். 2ல எது ஈவன் ஐட்டம் சொல்றாங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஈவன் ஐட்டம். ஓகேங்களா? தேர்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அசெண்டிங் ஆர்டர்ல எழுதுங்க. அசெண்டிங் ஆர்டர் சொல்லு பார்க்கலாம். அசெண்டிங் ஆர்டர் வந்து சார் 11 10 இருக்குறானே. சார் சாரி சார் 10 சார் 2 11ங்க சார். வரது எழுதுங்க. 2 11 வந்துச்சுன்னா எழுதிடுங்க. அது ஒரு பிரச்சனை கிடையாது. 12 சார். 12 ஒரு டைம் தான் வரும். 12 எது எழுதணுமோ அதை அடிச்சலாமா சார்? 12 எழுதியாச்சு. அடுத்தது 13 சார். 13 13 எழுதிட்டேன். 14ங்கிறத சிஸ்ட் அடிச்சற 14 எழுதிட்டேன். 16 சார். 16 17 2 டைம் இருக்குறாங்க. எஸ் சார். பாத்துங்க 17 2 டைம் இருக்குற அடிச்சிட்டேன். 13 எழுதியாச்சுல? 13 2 டைம் இருக்குற விட்டுட்டோம் பாரு. 13 2 டைம் இருக்குறானே கண்ணு. அத மட்டும். எஸ் சார். 18 அடுத்து 18 எஸ் சார். 18 கரெக்ட்டுங்களா? எஸ் சார். என்ன டவுட் இருக்குதா கண்ணு? இல்லைங்க சார். எல்லா டேட்டா எழுதிட்டா கவுண்ட் பண்ணிக்கலாமா? டோட்டல் எவ்வளவு வரணும்? 12 டேட்டா வரணும். கவுண்ட் பண்ணிக்கலாமா? எஸ் சார். 2 3 4 5 6 7 8 9 10 11 தான் வந்துக்குது. வேற எந்த டேட்டா விட்டுக்கிறோம்? எல்லாமே இங்கேயே அடிச்சிட்டோம். 12 டேட்டா வரணும்ல? 12
பாருங்க 10, 11, 2 times. 10 ஒரு டைம் எழுதியாச்சா? எழுதியாச்சு. Yes, sir. 11 2 டைம் தான் இருக்கிறோம், 3 டைம் இருக்கிறோம். 2 டைம் இருக்கிறோம், 2 டைம் எழுதியாச்சு. அடுத்து யாரு? 12ஆ? Yes, sir. 12 12, இருக்கிறோம். 12 ஒரு டைம் தான் இருக்கிறோம், எழுதியாச்சு. 13, 2 times. 13 1 2 டைம்ஸ். அப்போ 1 2 டைம்ஸ் எழுதியாச்சு. 14, 14 ஒரு டைம் தான் இருக்கிறாங்க, எழுதியாச்சு. yes, sir. 14. 16 2 டைம் இருக்கிறோம் பாத்தியா? அது மாதிரி விட்டுறக்கூடாது. 16 2 டைம் இருக்கிறோம் பாருதா? இங்க ஒரு Yes, sir. டைம், இங்க ஒரு டைம் இருக்கிறோம். அப்ப கரெக்டா பார்த்து அரேஞ்ச் பண்ணி எழுதிடணும். சரியாப்பா? Yes, sir. அப்ப என்னாச்சுன்னா 14, 16, 16. அடுத்து 17 2 டைமா? 17, 17. 17, 18. அப்ப இது 7 8 9 10 11 12 வந்துச்சுங்களா? 12 டைம்ஸ். Yes, sir. அப்ப என்னாச்சு? ரெண்டாவது n = 12 ஈவன் ஐட்டம். கரெக்ட்டுங்களா? Yes, sir. ஈவனுக்கு எப்படி மீடியம் ஃபார்முலா அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. தேர்ட் ஸ்டெப் வந்து மீடியம் கண்டுபிடிக்க போறோம். அப்ப மீடியத்தோட ஃபார்முலா பார்க்கலாமா? Yes, sir. மீடியத்தோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2 ஆன்சர் வரும். n/2th ஐட்டம் நல்லா பார்த்துங்க. ஃபார்முலா மெமரி பண்ணுங்க. n/2th ஐட்டம் பிளஸ் n+1, அதாவது n/2 + 1th ஐட்டம். ஓகே, 1th ஐட்டம் டிவைடட் பை ஓவரால் டிவைடட் பை என்னங்கறாங்க? 2ங்கறாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த ஃபார்முலாவை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. என்ன சொல்றாங்க? n/2th ஐட்டம் plus 1th ஐட்டம் divided by 2. சரிங்களா? Yes, sir. சரி, இப்போ என்னது? என்னோட விடை எவ்வளவு? 12ஆ? 12. Yes, sir. அப்ப என்ன கிடைக்கும்? 12/2 என்னது? 6ஆ? 6. Yes, sir. 6th ஐட்டம் plus 6 + 1 7th ஐட்டம். கரெக்ட்டுங்களா? 7th Yes, sir. divided by 2. கரெக்டாப்பா? Yes, sir. நீங்க கவுண்ட் பண்ணுங்க. யார் 6th ஐட்டம்? 6th ஐட்டம் and 7th ஐட்டம் கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 13th. 7. 6th and 7th ஐட்டம். கரெக்ட்டுங்களா? Yes, sir. அப்ப நமக்கு யாரு கிடைக்குதா? 6th and 7th ஐட்டம்னா 13 14 வருதா? 6th and 8 7th ஐட்டம். Yes, sir. அப்ப அத ரெண்டே என்ட்ரி பண்ணிக்கங்க, அவ்வளவுதான். அப்ப என்ன வரும்? 6th ஐட்டம் வந்து 13, 7th ஐட்டம் 14. 27/2, sir. 27/2 எவ்வளவு கிடைக்கும்? 13.5 தான் நம்மளுடைய மீடியம் வேல்யூ. சரியாப்பா? Yes, sir. இப்போ ஆட் எப்படி போறது அண்ட் ஈவன் எப்படி போறது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுல என்ன டவுட் இருக்குதா? இல்லைங்க சார். ஆடா இருந்தா அப்படி போடுறீங்க, ஈவனா இருந்தா ரெண்டையும் கண்டுபிடிச்சு ரெண்டுக்கும் ஆவரேஜ் போடுறீங்க. சரிங்களா? எஸ் சார். ஆடோட கான்செப்ட் இதை போடுங்க, ஈவனோட கான்செப்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், நீங்க அதை போடுவீங்களாமா? சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் ட்ரை பண்ணுங்க, நான் இன்னொரு ப்ராப்ளம் கொடுக்குறேன். சரியாப்பா? எஸ் சார். இதை ட்ரை பண்ணி ஆன்சர் எனக்கு கொடுப்போம். ஈவன் ஐட்டுக்கு இந்த ப்ராப்ளம் போடுங்க. இதில் எனர்ஜி டவுட்டுங்க கேளுங்க, கம்மா போட்டு எழுதிக்கிறேன். ஈவன் ஐட்டுக்கு இந்த ப்ராப்ளம் போடுங்க, ஆட் ஐட்டுக்கு இந்த ப்ராப்ளம் போடுங்க. ரெண்டையும் கம்பைன் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நான் கிளியர் பண்ணி விட்டுறேன். சரியாப்பா? எஸ் சார். This video sponsored by Buy Mode Shopping App. Thank you.